Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளானர். இப்போ நமக்கு இது நமக்கு வந்துருச்சு. டேட் எப்போ எக்ஸாம் டேட்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ பாருங்கள் 30 செப்டம்பர் 30லேருந்து நவம்பர் 14 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிட்வீனில் நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 45 to 50 டேஸ் இருக்குது. நம்ம சண்டேஸ் எல்லாம் நம்ம சண்டேஸ் கிளாஸ் இருக்காது. எவ்ரி சண்டே மட்டும் கிளாஸ் இருக்காது. ரிமைனிங் இருக்கிற 45 டேஸை எப்படி எஃபெக்டிவாக படித்து இங்கிலீஷில் 25 out of 25 which means 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 75 out of 75 மார்க் எப்படி வாங்கலாம் அப்படின்ற பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் கிளாஸை பார்க்கல, இது வரைக்குமே நான் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னாலும் கூட இந்த 45 டேஸ் நீங்கள் எஃபெக்டிவாக நம்ம கொடுக்குற வீடியோஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டியது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளானரோடு வந்திருக்கேன். ஸோ இந்த பிளானர் வந்து எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான். ஓகேவா? ஸோ இதை நான் மட்டும் தனியாக கிளாஸ் எடுக்கிறதுல நோ யூஸ். ஸோ இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு நாளுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், அண்ட் தென் வீக்லி 7 டேஸில் ஒரு நாள் வந்து சண்டே இருக்காதா 6 டேஸில் 4 டேஸ் வந்துட்டு 4 to 5 டேஸ் வந்துட்டு நம்ம டாபிக்ஸ் வைஸ் பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ரிவிஷன் அண்ட் தென் பிவைக்யூ பேப்பர், பிவைக்யூ கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பிவைக்யூ எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பிவைக்யூ கொஷின்ஸில் வந்துட்டு இந்த இயரில் 2024 பாருங்கள், 2024ல் சிஹெச்எஸ்எல்ல 64 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? சிபிஓவில் பாருங்கள் 2024ல் 47 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் தென் சிஹெச்எஸ்எல்ல 2023 லாஸ்ட் இயர் 87 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் தென் சிஹெச்எஸ்எல்ல லாஸ்ட் இயர் 62 கொஷின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடியது எம்டிஎஸ். நெக்ஸ்ட் வரக்கூடியதுன்னு எம்டிஎஸ். ஸோ எம்டிஎஸ் 2024. அப்போ இதுலேயுமே சர்டன் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவைக்யூ கொஷின்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரதே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான பிவைக்யூ கொஷின்ஸ் தான் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இதே கொஷின் டைரெக்டாக உங்களுக்கு அங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு தானே லக். நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே எல்லாமே நீங்கள் படித்து ரெடியாக இருப்பீங்க. ஸோ இந்த 45 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், பிவைக்யூ, டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் மேக்ஸிமம் லைவ் கொண்டு வர பார்க்குறேன். பிகாஸ் லைவ் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைவ் நான் கொண்டு வர பார்க்குறேன். அப்படி லைவ் வருது அப்படின்னா லைவ் எந்த டைமுக்கு வைக்கலாம், உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம் என்ன அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 45 டேஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிப்பீங்களா அப்படின்றதும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது நான் உங்களுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த 45 டேஸ்க்கான கண்டென்ட் இதுக்காக நான் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சேனல்லேருந்து நம்மளோட எஃபர்ட், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப்பில் இது எல்லாமே நம்ம 45 டேஸ் யூடியூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ தூரம் பிவைக்யூவில் வந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக சால்வ் பண்ணி ரியல் எக்ஸாக்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம இந்த 45 டேஸ் பார்த்துருவோம். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ டேஸ் படிக்கலனாலும் இந்த 45 டேஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக நானும் வருவேன் மேம், 45 டேஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைவ் செஷன் எப்போ வைக்கலாம், உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம் என்ன அப்படின்றதே சொல்லுங்கள். அந்த டைமில் லைவ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ஷெட்யூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் வந்துட்டு இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர், இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? ஸோ இந்த ஆஃபர் வந்து 399க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 3-in-1 பேக்கேஜ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸும் இதிலே இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இதிலே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதிலே இருக்கும். 3மே நீங்கள் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் இன்னொன்று இருக்குது. டெஸ்ட் சீரீஸ் அது 149. டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வேணுங்கிறவங்க டெஸ்ட் சீரீஸ் வாங்கிக்கலாம். இல்லை இது 3மே வேணுங்கிறவங்க இது 3மே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட் 9 o'clock வந்துட்டு இந்த ஆஃபர் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் பேசிக் நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, டென்ஸ் இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லாமே வந்து டென்ஸ் பேசிக் பாஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து டென்ஸ் வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு அப்படின்னா என்ன, அந்த கான்செப்ட்ஸ் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்குறாங்க,
அண்ட் தென் இப்போ எரர் ஸ்பாட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவுன் எரர் ஸ்பாட்டிங், ப்ரினவுன் எரர் ஸ்பாட்டிங், எவ்ரி டாப்பிக்லேருந்து எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு வரும். 12 டென்சஸ் இன்டெப்த்தாக இருக்கும். 12 டென்சஸில் வந்துட்டு யூசேஜ் இருக்கும், டேபிள் இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்கட்ஸ், இது எல்லா டென்ஸுக்குமே இது அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கோர்ஸில் இருக்கும். நீங்கள் இங்கே படிச்சுட்டு டெஸ்ட் சீரிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸில் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம். எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கில் வந்துட்டு 100 கொஷின்ஸ் எரர் ஸ்பாட்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு செட்டுக்கு 20 கொஷின்ஸ் அப்படின்ற பேஸில் 5 செட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே எம்டிஎஸ் லெவலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இல்லை இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பேசுவேன், இல்லைனா டீம்லேருந்து பேசுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 45 டேஸ் ஷெடியூல் வந்து கொண்டு போக போகிறோம். பிவைக்யூ கொஷின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு பிவைக்யூலேருந்தே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெஃபினட்டாக அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த ஷெடியூல் வந்து நாளையிலேருந்து இந்த பிளானர் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், பேசிக்ஸ் வந்து ஓரளவு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னென்ன கொடுத்துருக்குறோம், நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், ஆட்வெர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், இது இல்லாமல் டென்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவு கொடுத்தாச்சு. இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸாம் டாபிக்ஸ் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 5 ஒன் வெக்கப்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதிலே இருக்கும், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே அதில் இருக்குது, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வேற என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எரர் ஸ்பாட்டிங் நிறைய இருக்கும், ஒரு டெஸ்ட் கூட இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், இது எல்லாமே எக்ஸாம் டாபிக் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 45 டேஸ்க்கு இப்போ நம்ம பேசிக் லேர்ன் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த 45 டேஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க யூடியூப்லேயே நம்ம இந்த வீடியோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேவா? ரேண்டமாக இதை பார்த்துட்டே பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட் 15, இன்னைக்கு வந்து இந்த ஷெடியூல் பிளானர் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். நாளையிலேருந்து என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 16 பாருங்க, 16 அன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு கிராமர்லேருந்து என்னென்னலாம் என்ன மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு கிராமர்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்லேருந்து வரும், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து வரும், அண்ட் தென் ஃபில்லப்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஆர்சிக்குமே உங்களுக்கு கிராமர் தெரியணும். இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கில் 1 or 2 கொஷின்ஸ் வரும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி, ஃபில்லப்ஸும் அதே மாதிரி, ஆர்சி. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே என்ன, கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் பாருங்க, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், அப்புறம் அகன் கிராமர், அகன் பேசேஜ், வெக்கப்ஸ். ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷை வந்து 1 செகண்ட் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கிலீஷை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு சொல்லியிருப்பேன். கிராமர், வெக்காப்ஸ் அண்ட் பேசேஜ். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த 5 டேஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கிராமர் ஒரு நாள், கிராமர்லேயே வந்துட்டு 2 டேஸ் வந்துடும். கிராமர் 2 டேஸ், வெக்காப் 2 டேஸ், பேசேஜ் ஒரு நாள். பிகாஸ் நம்ம மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ ஐம் சாரி கைஸ், இது வெளியே வருது. ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்,
நம்மளால வந்துட்டு 25 out of 25 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிராமருக்கு 2 days, வெக்காப்ஸ்க்கு 2 days, பேசேஜ்க்கு 2 days. ஓகேவா? ஸோ கிராமர் பாருங்க 16 இதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். August 16 அன்னைக்கு நம்ம எரர் ஸ்பாட்டிங் எல்லா டாப்பிக்கும் ரிலேட் பண்ணியிருக்கோம். நவுன் எரர் ஸ்பாட்டிங் வரலாம், adjective, preposition, conjunction, pronoun, adverb, auxiliary verb, tense, modal verb, conditionals, சூப்பர்ஃப்ளூவஸ் எரர், இப்படி எதை பற்றி வேணாலும் எரர் ஸ்பாட்டிங் வரும். பிகாஸ் எக்ஸாமில் பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க இல்லையா, காமன் எரர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ராக்டிஸை நம்ம இங்கே பண்ண போகிறோம். 16 அன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங் வீடியோ உங்களுக்கு வரும். நான் மேக்ஸிமம் லைவ் கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் August 17 பாருங்க, சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டம்ஸ். சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டம்ஸ் வந்து PYQ தான் மெயினாக நான் இங்கே கொண்டு வருவேன். பிகாஸ் இந்த கொஷின் அப்படியே உங்களுக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம்லாம் உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நான் PYQ கொண்டு வருவேன். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி. நான் ஏன் PYQ அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் அங்கே வேறு மாதிரி கொஷின்ஸில் உங்களுக்கு அப்ளை ஆகியிருந்தாலும் கூட உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம PYQ கொண்டு போகிறோம். பிகாஸ் நிறைய கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேசேஜ். ஒரு ஆர்சி கண்டிப்பாக வரும். 5 மார்க்ஸ்க்கு எப்படியும் ஒரு ஆர்சி வந்துடும். ஸோ டெஃபினட்டாக ஆர்சிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆர்சியில் 3 ஆர்சி நான் கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதுவும் PYQலேருந்து தான் வரும். ஓகேவா? ஸோ எரர் ஸ்பாட்டிங், இது ரெண்டுமே கிராமர். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எரர் ஸ்பாட்டிங்கும் கிராமர், இது ரெண்டும் வெக்காப்ஸ், இது பேசேஜ். ஸோ மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ 16 எரர் ஸ்பாட்டிங் வந்துடும், 17 சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், 18 வந்து சண்டே கிளாஸ் இல்லை. சண்டே கிளாஸ் இல்லைன்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அன்னைக்குமே என்ன இருக்குன்றதை கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் 19 பாருங்கள், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். 20 வந்து ரீடிங் ஆர்சி, 21 வெக்காப்ஸ். ஸோ இந்த 5 days முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே PYQல அப்ளை ஆகிருக்கும்ல, ஒரு PYQ பேப்பர் வந்து அப்படியே எடுத்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஒரு ரியல் பேப்பர், ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன், ஒரு ரிவிஷன், அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு PYQ டெஸ்ட், இல்லைனா ஃபுல் டெஸ்ட், இல்லை மார்க் டெஸ்ட், ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபுல்லாகவே. ஸோ இந்த டேஸ் ஃபுல்லாகவே நம்ம ரியல் எக்ஸாம் ஃபீலை வந்து இண்டிவிஜுவல் டாப்பிக்காகவும் பார்க்க போகிறோம், ஃபுல் பேப்பர் ரிவிஷனாகவும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 5 days படிக்கிறோம், அண்ட் தென் ரிவிஷன், அண்ட் தென் டெஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, August 24 வந்து வெக்காப்ஸில் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரெண்டுமே வரும். கிராமரில் எரர் ஸ்பாட்டிங் வரும், பேசேஜில் ஆர்சி வந்துடும், அகன் வெக்காப்ஸில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், கிராமரில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த டேட்ஸில் இருக்கும். 24, 26, 25 வந்து ஐ திங்க் ஸோ சண்டே. ஆமாம், 25 வந்து சண்டே, 26, 27, 28, 29, 30, 31 இந்த டேஸில் இதெல்லாம் இருக்கும். 30 வந்து பேப்பர் ரிவிஷன் இருக்கும், அண்ட் 31 வந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். கைஸ், இந்த டேபிள், இந்த பிளானர் எனக்காக நான் போடலை. இந்த டேபிள் நான் வந்து எனக்காக நான் போடலை, இது கம்ப்ளீட்லி உங்களுக்காக தான். நீங்கள் ரெகுலராக வரதை பொறுத்து தான் இதை நான் கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாவது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டும், இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டும். இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் கூட இந்த 45 days ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம இங்கிலீஷில் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 20+ எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த 45 days மட்டுமே ஃபாலோ பண்ணும்போது. ஓகேவா? ஸோ August 31 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, September 2 என்ன இருக்குது அப்படின்னா, கிராமரில் எரர் ஸ்பாட்டிங் இருக்குது. September 3 வெக்காப்ஸில் ஆண்டனம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்குது. September 4 வெக்காப்ஸில் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் அண்ட் சினோனிம்ஸ். அண்ட் தென் September 5 கிராமரில் சென்டென்ஸ் கரெக்ஷன். அண்ட் September 6 வந்து பேசேஜ் ஆர்சி. September 7 வெக்காப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? ஸோ இந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 8 வந்து சண்டே, 9 and 10 நம்ம பேப்பர் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் 8 சண்டே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இந்த டேஸ் வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் வரணும். ஸோ September 9 அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பேப்பர் ரிவிஷன் பண்ண போகிறோம். 10 அன்னைக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்ஸ் டெஸ்ட். ஓகேவா? அகைன் பாருங்கள், 11 கிராமர் எரர் ஸ்பாட்டிங், 12 வந்துட்டு fill in the blanks, 13 வந்து synonyms and one word substitution, 14 வந்து passage RC, 16 வந்து PYQ questions பார்க்க போகிறோம், 17 வந்து full length test பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த planner completely for you, kindly utilize it. ஓகேவா?
ஸோ இது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு 15 டேஸ் முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு 15 டேஸ், டோட்டலி 30 டேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 15 டேஸில் பாருங்கள். 18 வந்து கிராமர், காமன் எரர்ஸ் அகன். 19 வந்து வெக்காபுலரி, ஆன்டனம்ஸ் அண்ட் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். 20 வந்து வெக்காபுலரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். 21 வந்து கிராமரில் சென்டென்ஸ் கரெக்ஷன். 23rd வந்து பேசேஜ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். 24 வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், இடியம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 24 வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவைக்யூ பேப்பர் ரிவிஷன் தான் 3 நாளைக்கு பண்ண போகிறோம். பிகாஸ் பிவைக்யூலேருந்து என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு, ஸோ பிவைக்யூலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து வரதுனால நம்ம ஒரு 3 டேஸ் ஃபுல் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம், பிவைக்யூ கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 28 and 29 ஃபுல் டெஸ்ட், 2 நாளைவே ஃபுல் டேஸ் அண்ட் ஃபுல் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் இருக்க போது. ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் கூட நான் வந்து லைவ் டெஸ்ட் நான் வைப்பேன். ஓகேவா? ஆப்பில் கூட லைவ் டெஸ்ட் நான் வந்து கொண்டு போவேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 28 and 29 ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இது கொஞ்சம் அதிகமான ஒரு 2 hours அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம்னா இங்கிலீஷ்க்கு தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது நான் கொடுப்பேன், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சது, சொல்லப்போனால் எம்டிஎஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொடுக்க முடியும். பிகாஸ் ஆப்லையும் வந்துட்டு நம்ம கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், இதுலேயே கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எனக்கு டைம் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ் நான் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 29 வரைக்கும் நம்ம இது எல்லாமே படிச்சுட்டு இருப்போம். 30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். செப்டம்பர் 30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 45 டேஸோட பிளானர். இந்த டேஸில் இது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் சினோனிம்ஸ் தானே, வெக்காப்ஸ் தானே, மிஸ்பெல்ட்ஸ் தானே, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் தானே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தானே, இதெல்லாம் ஈஸி அப்படின்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இங்கே கொண்டு வர போகிறது எல்லாமே பிவைக்யூ. இந்த பிவைக்யூ கொஸ்டின் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இயர்லேயும் போன இயர்லேயும் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. எம்டிஎஸ் ரிப்பீட் ஆகலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 45 டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வரேன். டெஸ்ட் எல்லாமே நான் கிளாஸ் மோஸ்ட்லி லைவ் கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸ் பிளானர் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் மேம், கண்டிப்பாக நான் வந்து படிப்பேன், ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன், இந்த எக்ஸாம்ஸை நான் கிராக் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் லைவ் கொண்டு வரதா இருந்தால் எந்த டைம் கொண்டு வரலாம், உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 399. இன்னைக்கு ஆஃபர், இன்னைக்கு நைட் 9 o'clock முடியுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 45 டேஸ் பிளானர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேஸில் இது வந்துடும். ஒரு நாளை கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு நாளுமே ஏதோ ஒரு நீங்கள் இங்கே படிக்கிற கான்செப்ட் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் இந்த 45 டேஸும் நம்ம எஃபர்ட் போட்டு படிப்போம். நீங்களும் எஃபர்ட் போட்டு படிங்க. நானும் இங்கே எஃபர்ட் போடுறேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணுறோம். இங்கிலீஷில் 25 out of 25 வாங்குகிறோம். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் இந்த 45 டேஸை நீங்கள் வந்துட்டு எஃபெக்டிவாக படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கிலீஷில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் வித் தி செஷன். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.